திமுகவின் தேர்தல் வாக்குறுதி அப்படியே அதிமுக வாக்குறுதியை பார்த்து காப்பி அடித்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு கனிமொழி தலைமையில் ஒரு கமிட்டி, கனிமொழி என்னமோ பெருசாக ஆராய்ச்சி மாதிரி பண்ணிக்கிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்டுக்கிட்டு அதில் தான் கேட்டார், திருச்சிக்கு இது மருத்துவமா வாக்குறுதி கொடுக்கவா? கனிமொழிக்கு என்ன தெரியும் தேர்தல் வாக்குறுதியை பற்றி உங்களுக்கு? எடப்பாடி சொல்லிட்டாரு 10,000 ரூபா ஒரு பிரிட்ஜு தரலான்ட்டு, ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் இனாம்னு சொல்லிட்டார். ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் விலை எவ்வளவு? 10,000 ரூபா. இப்போ இவங்க என்ன சொல்லிட்டாங்க, 8,000 ரூபாய்க்கு கூப்பணம், அதுவும் வரி கட்டாத பெண்களுக்கு. எந்த வரி? வருமான வரியா, இல்லை சொத்து வரியா, இல்லை ஜிஎஸ்டி கட்டுறது வரியா, எந்த வரின்னு சொல்ல, வரி கட்டாத பெண்களுக்கு 8,000 ரூபா கூப்பன் கொடுப்பாங்களாம். அந்த 8,000 ரூபா கூப்பனில் விரும்பிய பொருட்களை, ரெஃப்ரிஜிரேட்டர் அதில் சொல்கிறாங்க, அடுத்தது மிக்சி, அடுத்தது வாஷிங் மிஷினை வாங்கிக்கிடலாம். கனிமொழிக்கு என்ன கேட்குறேன், 8,000 ரூபாய்க்கு எந்த கடையில் ஃப்ரிட்ஜு கொடுக்குறான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற 8,000 வாங்கி நாக்க வலிக்கிறதா? ஃப்ரிட்ஜு கொடுக்குறது ஏன் ஊரை ஏமாத்துறீங்க? வாஷிங் மிஷின் கொடுக்குறாங்களா? 8,000 ரூபாய்க்கு எந்த கடையில் வாஷிங் மிஷின் கொடுப்பான்னு சொல்லுங்கள். அதையும் ஏமாற்றி வைக்கிறாங்க. மிக்சியில் 2,000 ரூபா 3,000 ரூபா, 8,000 கூப்பனை வாங்கி என்ன பண்ணுறது? போகாத ஊருக்கு வழி சொல்கிறாங்க. ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறீங்க, உருப்படியாக ஒன்றும் கொடுக்க தெரியல. உங்கள் அப்பா தான் டிவி இலவசம்னார், கலர் டிவின்னு ஒரு 2,000 ரூபா டிவியை கொடுத்தாரு, சின்ன டிவி. எல்லார் வீட்லேயும் டிவி இருந்தவங்க வீட்டில் அதை வச்சுட்டு அப்புறம் குப்பை தொட்டியில் தூக்கி போட்டாங்க. அது மாதிரி 8,000 கூப்பனை தூக்கி குப்பை தொட்டியில் போட வேண்டியது தான். அடுத்தது ஏற்கனவே 90% வாக்குறுதியை நிறைவேற்றலை, இப்போ புது வாக்குறுதி கொடுக்குறாரு. என்ன இது எதுவுமே நிறைவேறாது. 8 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு மீது பாலியல் தாக்குதல் நடந்தால் மரண தண்டனையா? சட்டமும் தெரியல, ஒன்றும் தெரியல. ஏற்கனவே இப்போ இருக்குது மரண தண்டனை. பாலியல் இது குற்றங்களுக்கே மரண தண்டனை, ஆயுள் தண்டனை எல்லாமே இருக்குது. மரண தண்டனை இப்போவே இருக்குது. அந்த டெல்லியில் அந்த பெண்ணு நிர்பயாவுக்கு நடந்த கொடுமைக்கு அப்புறம் சட்டத்தை மாற்றிட்டாங்க. சட்டம் மாறினது கூட அம்மையாருக்கு தெரியவில்லை, கனிமொழிக்கு. இவங்க அது தூக்கு நிச்சயம், அப்படிலாம் போட முடியாது. நீங்கள் வந்துக்கிட்டு ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை, அதில் வெரைட்டி பிரிக்கணும், 10 வருஷம் அப்படின்னு. ஏன்னா பாலியல் தாக்குதலில் பல வெரைட்டி நடக்கும், அதுக்கேற்ற மாதிரி கோர்ட்டு கொடுப்பாங்க. தூக்கு தண்டனை பொறுத்தவரை சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ், மிக மிக அரிதான வழக்குகளில் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி சட்ட சிக்கல் நிறையா இருக்குது. உங்களுக்கும் சட்டம் தெரியாது, உங்கள் அண்ணனுக்கும் சட்டம் தெரியாது.